மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரணும் தானே வர்றீங்க. என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? 41 பேரை சாவு கொடுக்குற மாற்றமா? இப்படி ஒண்ணு நடக்க கூடாதுன்னா தலைப்பாடா அடிச்சுக்கிட்டது. விஜயோடைய இந்த பிரச்சார வழிமுறையே தப்பு. மாவட்டமா நீங்க போறது பெரிய கேஎஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு அடிச்சுக்கிட்டது எதுக்கு? விஜயை பார்த்து பயந்து விட்டார்கள். நாங்க எதுக்கு சார் விஜய் பார்த்து பயப்படுறோம்? நீங்க அரசியல்வாதி என்னமோ பேசிட்டு போங்க. மீடியா எதுக்கு விஜய் பார்த்து பயப்படணும்? ஒரு விஷயத்தை நாங்க விஜய் பார்த்து பயப்படணும். இந்த வாரம் போச்சு, ஒரு போய் லீவ் எடுக்கல. வீக்கெண்ட்ல யாருமே லீவ் எடுக்கல. மொத்த பேரும் கரூர்ல தான் கிடந்தாங்க. அதுக்கு வேணா நாங்க உங்களை பார்த்து பயப்படுறோம். வாரம் இந்த மாதிரி எதையாவது கூட்டிட்டு வந்துருவீங்களோன்னு வேணா உங்களை பார்த்து எங்களுக்கு உண்மையிலே பயமா இருக்கு. அவர் என்ன சொன்னாரு? நான் வரமாட்டேன் லியோவை பார்க்கணுமா? நாங்க லியோவை பார்க்கவே வேணாம் சாமி, நீங்க உள்ளே இருங்க. பிளான் பண்ணிட்டு வர்றதா இருந்தா வாங்க, இல்ல நீங்க தயவு செஞ்சு உள்ள இருங்க. இன்னொரு 40 பேர்லாம் சாவு கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஒரு பிளானிங் இருக்காது, கட்சியை எப்படி நடத்தணும்ன்றது தெரியாது. அனுபவம் இல்லாத அரசியல் தலைவர்கள் கூட யாரும் இல்லை. அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்றது ஒரு ஆள் இல்லை. அவரு தப்பு தான். இந்த மாதிரியான ஒரு குளறுபடிகள்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி வெளியே இவ்வளவு பெரிய க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியும்? மற்ற கட்சிகளும் இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, நீங்க இந்த மாதிரி பழமையான கட்சிகளை பார்த்து அதுல இருந்து நீங்க கத்துக்குவாங்கன்ட்டு. ஸோ அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணிருக்கணும். அதையும் செய்ய தவறிருக்கீங்கன்னு நிறைய பேருடைய விமர்சனமா இருக்கு. நீங்க இதுக்கு காரண காரியங்கள் என்னவா வேணாலும் இருக்கட்டும் பிரபு. 41 பேர் இறந்திருக்காங்க. சில பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க. கிட்டத்தட்ட 35 குடும்பத்துல இழவு விழுந்திருக்கு. இன்னைக்கு ஒரு குடும்பமே 35 குடும்பத்துல இழவு விழுந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய ட்ராமா. இந்த ட்ராமால இருந்து அந்த குடும்பங்கள் வெளில வர எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு டெத்தோட ட்ராமா எவ்வளவு பெருசா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதை அனுபவிச்சிருக்கேன். ஒரு டெத்து நடந்ததுக்கு பிறகு அந்த சர்க்கிளினுடைய ட்ராமா எவ்வளவு பெருசா இருக்கும். என் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் வீட்டில் தனியா இருக்க பயந்து என் ஃப்ரெண்டு 1 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் நான் டிக்கெட்ல உட்காந்து வீட்டுக்கு போயிருக்கேன். ஒரு ட்ராமா எவ்வளவு பெருசா இருக்கும், அதுல இருந்து வெளில வர்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். 35 குடும்பத்துக்கு நீங்க ட்ராமாவை கொடுத்து வச்சிருக்கீங்க. எவ்வளவு காசு வேணா கொடுத்துட்டு போங்க. நேற்று கரூர்ல ஒரு வீட்டுக்கு போனோம். ஒருத்தருக்கு 2 பெண் குழந்தைங்க இருந்திருக்கு. ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாம 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போச்சு. அவர் ஒய்ஃபும் இன்னும் மூத்த குழந்தைய நேற்று இறந்து போயிட்டாங்க. முந்தா நேற்று அந்த மனுஷன் மொத்த குடும்பத்தை இழந்து நின்றுட்டு இருக்காப்ல. யார் பதில் சொல்லுவா? அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி யார் எடுக்க போறா? இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி யார் எடுக்கணும்? பிரைமரியா விஜய் தான் எடுக்கணும். அக்கௌண்டபிலிட்டி யார் எடுக்கிறது? இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை அட்லீஸ்ட் அந்த திருச்சி ஏர்போர்ட்லயாச்சும் பிரஸ் சந்திச்சு 2 வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே. நீங்க என்ன மனநிலையில? நான் இன்னும் சொல்றேன், விஜய் ஓன் அப்பாலஜி ஃபார் திஸ். அவர் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். 41 உயிர் போனதுக்கு காரணம் விஜயினுடைய கிரிமினல் நெக்லிஜென்ஸ். இந்த இடத்துல விஜயோடைய கிரிமினல் நெக்லிஜென்ஸ் அவர் தான் முதன்மை பொறுப்புன்னு சொல்றேன். ஏன் கிரிமினல் நெக்லிஜென்ஸ்? இல்ல ஒரு சொல்லுங்க. கிரிமினல் நெக்லிஜென்ஸ் ஏன் சொல்றேன்னு சொல்லிடுறேன். நான் என் வேலையை பண்ணாம இருக்கிறது நெக்லிஜென்ஸ். எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, இந்த வேலையை நான் பண்ணாம இருக்கிறது நெக்லிஜென்ஸ். நான் அந்த வேலையை பண்ணாததால ஒருத்தன் பாதிக்கப்பட்டானா அது கிரிமினல் நெக்லிஜென்ஸ். விஜய் அவர் அந்த வேலையை அவர் யாரும் பார்க்க சொல்ல, அவர் தான் அந்த வேலையை எடுத்துக்கிட்டார். நான் ஒரு அரசியல் கட்சி நடத்த போறேன், மாவட்டமா போய் மக்களை பார்க்க போறேன் அப்படின்ற காலை எடுத்தது அவர் தான். அதை அவர் ப்ராப்பரா பண்ணாததுனால 41 உயிர் போயிருக்கு. இது கிரிமினல் நெக்லிஜென்ஸ். போலீஸ் சைடு நெக்லிஜென்ஸ். என்னாச்சுன்னா 3 மணிக்கு பெர்மிஷன் வாங்கினாங்கல்ல, 12 மணிக்கு ட்விட்டர்ல போடுறாங்கல்ல, ஆர்கனைசரை கூப்பிட்டு கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆர்கனைசருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணுமா இல்லையா? ஏன் பொய் சொல்றேன்னு நீங்க மக்களை ஏமாத்துறீங்க. தாவேகா மக்களை ஏமாத்திருக்கு.